தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீட்டில் நம்ம சாம்பிராணி புகை வீட்டில் நம்ம போடுவோம். அதனுடைய பலன் என்னன்னு சொல்லுங்க. இதை தூபம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். தூபம் என்னதான் இருந்தால் கூட நம்ம வெளியில் போயிட்டு வரோம். இன்றைக்கி பெண்களும் வெளியில் போய் இல்லைப்பா என்னெல்லாம் வேலையா அந்த பொம்பளை பசங்க, அதுக்குள்ளே எங்கெல்லாமோ போயிட்டு படாத பாடு விட்டுட்டு வருது. குழந்தைங்க கேட்க வேண்டாம், அது எங்கெல்லாமோ அதுகள் விளையாடிட்டு வருது. நம்ம கேட்கவே வேண்டாம், எங்கெல்லாம் போகிறோம். இந்த சரி விடுங்க, வரோம் ஆம்பளைங்க நம்மளும். இவ்வளவு பேர்களுடைய அந்த உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கரியமில வாயு, உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வியர்வை முதலானவைகள் தெரியுதா? திருப்பி திருப்பி சொல்கிறேன், எந்த பூச்சி போட்டும் ஒன்றும். எங்கள் ஆதார் கார்டு இதான நம்பர்? ஆமாம், அதான் தேடிட்டு இருக்கேன். வருதா நம்ம வீட்டுக்கு ஆதார் கார்டு நம்பரை வச்சு? வராது தாயி. எதுவும் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னப்பா இந்த பசங்க கொஞ்சம் ஏசியை கூட போட்டுருக்கூடாதா? கொசு கடிக்கிட்டு பாரு. கொசுவும் கடிக்கல, ஒன்றும் இல்லை, சுமார் உதாரணத்துக்கு சொன்னேன் நான். கொசு தானே இங்கே வரல, சந்தேகம் இல்லையே. என் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வியர்வனுடைய துர்நாற்றம் காற்றுல பரவுறது. கொசு வருது, டாய் இங்கே வேணால் நம்ம பார்ட்டி இருக்கா வருது. அது உண்டான பூச்சி. அதே மாதிரி இந்த குப்பை கூளங்கள், கரப்பாம்பூச்சி வருது, கண்ட குப்பை பாய்ச்ச வருது. என்ன பண்ணுவீங்க? இல்லை நாங்கள்லாம் இப்போ எல்லாத்துக்கும் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் அப்புறம் கவனிக்கலாம். முதல்ல வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு கால் கையை கழுவிக்கிட்டு அழகாக துடைக்காதீங்க இதை மோட்டர் பைக்கா ஒத்தி எடுங்க. வெளியிலேருந்து வந்த உடனே எல்லோரும் செய்கிற ஒரு முக்கியமான தப்பு, அதை நான் சொல்லலை, கவனிச்சிங்களா? அந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆளை பாரு, ஃப்ரிட்ஜை திறந்து முதல்ல தண்ணி கொண்டா சார். இல்லை நீ லேட்டாகும், நானே போய் ஒரு பாட்டில் எடுத்து ஃபுல்லாக விட்டேன். இது மாபெரும் தவறு. உங்கள் விஞ்ஞான ரீதி பிரகாரம் இது கூடாது என்று தடுக்கிறது. ஏன்னா வெளியில் உள்ள வெப்பத்தட்பம் வேற அழுத்தம், உள்ள வீட்டுக்குள்ளே மாறுபடும். முதல்ல இந்த சரௌண்டிங்ஸுக்கு நம்ம உடம்பு அப்படி சரியாக வரணுன்னா கால் கையை கழுவிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு தொடச்சா இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் தண்ணி குடிக்கணும். இதுதான் ஆசார கோவை சேக்கிடார் சுவாமிகள் பெரிய புராணம் நம்ம சனாதனமெல்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். தெரியுதா? அடியனுடைய கருத்து ஒன்றும் என்னதில்லை, நூல்களை கூட சொல்கிறேன். காரணம், யாராவது இளைய தலைமுறை படிக்க மாட்டாங்களா? இந்த ஒரு பிள்ளை மட்டும் கேட்குது. தெரியுதா? நூல் பெயர்களை சொல்ல காரணம், எல்லாரும் படிங்க, கிடைக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி. அப்படி அதை செய்ய வேண்டும். நாம் செய்தால் ஒரு விதமான தொல்லையும் துயரமும் இருக்காது, வராது. இப்போ இங்கே கரப்பாம்பூச்சி, அது பாய்ச்சி, அது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இதை நம்ம டெய்லி விரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதுகளும் டெய்லி வராது. நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு 4-5 நாள் ஆகும். ஏன்னா திருப்பி இந்த குப்பை குளம் சேர்ந்து இதெல்லாம் அப்போ வாரத்தில் வெள்ளிக்கு அப்புறம் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் ஆச்சா, செவ்வாய்க்கிழமை தூபம் போடுறோம். அந்த சாம்பிராணி புகை அப்படியே காற்றில் பரவி பீரோ பின்னாலெல்லாம் நீங்கள் உட்காந்து அடிக்க வேண்டாம், இந்த புகை தானே போகும். இந்த மாதிரி கண்ணா பின்னன் வருதே, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இன்செக்ட் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பாதிப்பு இருக்காது. இது நிதர்சனமான உண்மை.
இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் புதன் வியாழன் 2 நாள் ஆகிப்போச்சா, வெள்ளிக்கிழமை. இதற்காகத்தான் சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். செயல்படுத்துவோம், ஆரோக்கியத்தை பெறுவோம். கிளாரிஃபை ஆச்சா? கிளாரிஃபைடு. தமிழ் ஜனமாக இருந்தால் கூட ஆங்கிலத்தில் கேட்க வேண்டியதாக இருக்கும். கோச்சுக்காதீங்க. என்ன இந்த காலத்து பிள்ளையாச்சே. இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்மா. தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் தான் கேட்டீர்கள் அல்லவா? அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு, அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.